சில நோய்களுக்கு சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஆனா இது ஏன் எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான சந்தேகம் உங்கள்ல நிறைய பேருக்கு இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சிம்டம் அப்படின்னே சொல்றது தான் ட்ரை மவுத். அப்போ இந்த சலைவாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அதுவும் இரவு நேரத்துல ஏன் உலர்ந்து போகுது? ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, இதை ரெகுலரா நீங்க எடுத்துக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இந்த வாய் உலர்ந்து போற தன்மையும் மாற ஆரம்பிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டு இந்த வாய் உலர்ந்து போற தன்மை நமக்கு குறையும். ஸோ இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வராங்க. சில நோய்களுக்கு சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஆனால் இது ஏன் எனக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான சந்தேகம் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சிம்டம் அப்படின்னே சொல்கிறது தான் ட்ரை மவுத். அதாவது வாய் உலர்ந்து போகிறது. அடிக்கடி வாய் உலர்ந்து போகுதுங்க. அதுவும் இரவு நேரத்தில் அதிகமான ஒரு வாய் உலர்ந்து போகிற தன்மை எனக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் ஆண்களும் சரி பெண்களும் சரி. இப்போ ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னா ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான் நல்லா தண்ணி குடிச்சிருப்பேன். திரும்பவும் வாய் உலர்ந்து போகுது, திரும்பவும் உலர்ந்து போகுது. பேசவே முடியல, எச்சில் இல்லாத மாதிரியே இருக்குது. இதனால் தொண்டை எல்லாமே எனக்கு புண்ணாகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் நல்லா தூங்கிட்டு இருப்போம். வாய் திறந்து தாங்க நான் மூச்சு விடுறேன். ஆனால் வாயெல்லாம் உலர்ந்து உதடு எல்லாமே உலர்ந்து போகுது அப்படின்ற ஒரு சிம்டம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சுகர், சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குது. நம்ம பிளட்ல சுகர் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய் உலர்ந்து போகும் தன்மை அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமாக பித்ததோடம் அதிகரிக்கும் போது, சித்த மருத்துவத்தில் முக்கியமான விஷயம், இந்த 3 தோடங்களில் பித்தம் அதிகரிக்கும் போது வாய் உலர்ந்து போகிற மாதிரி ஒரு தன்மை இருக்குங்க. இது அதிகமாகவே ரொம்ப நேரம் ஏசியில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை உடல்லையே பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, உடல் சூடு, அந்த உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகும் போதும் நிறைய பேருக்கு இந்த உலர்ந்து போகிற ஒரு தன்மை, ட்ரை மவுத் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. அப்போது இந்த சலைவாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுவும் இரவு நேரத்தில் ஏன் உலர்ந்து போகுது? ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சுகர் ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஹெவி டோஸ் மெடிசன்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் நீங்கள் எடுத்திருந்தாலோ இல்லை ஹெவி டோஸ் மெடிசன்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்திருந்தாலோ உங்கள் வாய் உலர்ந்து போகிற மாதிரி இருக்கும். சரி, அப்போ அதற்கு நம்ம என்ன செய்யலாம்? வாய் உலர்ந்து போகிற மாதிரி இருக்குன்னா இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? உலர்ந்த தன்மை போகுவதற்கான சில மருந்துகளை நம்ம ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சிலர் எதுக்குன்னே தெரியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மெடிசனை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த பிரச்சனை சரியாக இருக்கும், இருந்தாலும் அது இன்னமும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், இதற்கான மாத்திரைகளை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. டயட்லாம் ஃபாலோ பண்ணி அது நார்மலுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போது அந்த மருந்துகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், அதோட டோசேஜை நீங்கள் குறைச்சிட்டு மெடிசனே இல்லாத மாதிரி டயட்டில் ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனால் அது தொடர்ந்து 1 வருஷமோ 2 வருஷமோ அதே டோசேஜை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடலில் ரத்தத்தில் அதிகமான கழிவுகள் சேர ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ் அதுக்கப்புறம் உதடுகள் வறண்டு போகிறது, முகத்திலும் உடலிலும் இருக்கக்கூடிய சருமத்தில் ஒரு வறட்சி தன்மை ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது உடலும் அதிகமான பாதிப்பு ஏற்படுது. அப்போது இந்த ட்ரை மவுத் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்தை நம்ம எப்படிங்க ஹேண்டில் பண்ணலாம்? நீங்கள் இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இரவு நேரத்தில் இந்த வாய் உலர்ந்து போகுது, நிறைய பேர் சொல்லுவோம். இது வேறு கண்டிஷன்லேயும் நமக்கு வரலாம். ஒரு மாதிரி நீங்கள் அல்சைமர் டிசீஸ்லாம் இருந்துச்சுன்னா, இல்லை பார்க்கின்சன் டிசீஸ்லாம் இருந்துச்சு, இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அதற்கான மருந்துகள் நீங்கள் எடுக்கும்போதும் இந்த வாயில் உலர்ந்து போகிற தன்மை இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் இது வர்றது கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இரவு நேரத்தில் தூங்கவே மாட்டாங்க. எந்திரிச்சு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் இரவு தூக்கமே இல்லாமல் போகிற ஒரு நிலை நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இதை சரி செய்யணும்னா சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டாக பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும். ஸோ நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை சரி செய்யறதுக்கு
பிளட் பியூரிஃபையர் எடுத்தால் மட்டும்தான் சுகர் லெவலும் உங்களுக்கு குறையும், பிளட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸும் நமக்கு குறையும். அப்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். சரி, அப்போது இந்த பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லும்போது இது என்னெல்லாம் எடுத்தால் நமக்கு சரியாக இருக்கும்? ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் கடுக்காயோ இல்லை திரிஃபலா பொடியோ எடுத்துக்கலாம். உணவில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. நெய் சேர்த்து சாப்பிடுங்க, அதுவும் முக்கியமானது. இல்லைங்க எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களாம் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவு நெய் உருக்கி நீங்கள் சாப்பிடும்போது உடலுக்கு நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நெய் நீங்கள் கட்டாயம் உணவில் சேர்த்துக்கலாம். தயிர், மோர் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இந்த வாய் உலர்ந்து போகிற தன்மையும் மாற ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி கான்ஸ்டிபேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க. நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் இருந்துச்சுனாலே வாய்ப்பகுதியில் ஒரு வறட்சித்தன்மை இருக்கும். ஸோ அந்த மலச்சிக்கலை முதல்ல நம்ம கண்டிப்பாக அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாய் உலர்ந்து போகிற தன்மை வராது. ஏன்னா உடலே ஒரு ட்ரைனஸ் இருக்கும்போது இந்த மலச்சிக்கலும் இருந்துச்சுன்னா அதனோட சைடு எஃபெக்டாக கூட இது நமக்கு ஏற்படலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் நீராகாரமோ இல்லை பழைய சாதமோ இதை நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்ந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வெந்தயம் நல்லா ஊற வைத்து முளை கட்டிய வெந்தயம் நீங்கள் பயன்படுத்தும் போதும் உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டு இந்த வாய் உலர்ந்து போகிற தன்மை நமக்கு குறையும். ஸோ இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவதுங்க ஒரு கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் பனங்கற்கண்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதனோட அதிமதுரம் பொடி சேர்த்துக்கணும். இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ அந்த அதிமதுரமும் மஞ்சளும் சேர்த்து அந்த பாலோடு நம்ம எடுக்கும்போது இந்த வறட்சி தன்மை பேசிக்காகவே அதிமதுரம் எடுக்கும்போது அந்த உமிழ்நீரை வந்து கொஞ்சம் அதிகரிக்கக்கூடியது. அதிமதுரம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மெடிசன். ஏன்னா நம்ம வேறு ஹெர்ப்ஸ் எடுக்கும்போது வயிறு எரிச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிமதுரம் எடுக்கும்போது வயிறு எரிச்சல் கண்டிப்பாக வராது. அதனால் இரவு நேரத்தில் இந்த பால் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ வாய் உலர்ந்து போகுது அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்னன்றதை நம்ம சொன்னோம். அதை கொஞ்சம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு அதுக்கான மூலிகைகளை எடுக்கும்போது இரவு நேரத்தில் உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.